லெபனானில் ஹிஸ்புல்லா அமைப்பினருக்கு எதிராக தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வரும் இஸ்ரேல் தற்போது ஒரு முக்கிய மாற்றத்தை நோக்கி நகர்வதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே அடுத்த வாரம் நேரடி பேச்சுவார்த்தைகள் நடைபெறவுள்ள நிலையில் ஹிஸ்புல்லா மீதான ராணுவ நடவடிக்கைகளில் ஒரு தற்காலிக இடைநிறுத்தத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று அமெரிக்காவும் லெபனான் அரசாங்கமும் இஸ்ரேலிடம் தீவிரமாக கோரிக்கை விடுத்துள்ளன. இஸ்ரேலின் இந்த தாக்குதல்கள் ஈரான் மற்றும் அமெரிக்க இடையே ஏற்பட்டுள்ள போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் ஒரு முக்கிய முட்டுக்கட்டையாக கருதப்படுகிறது. இஸ்ரேலும் அமெரிக்காவும் லெபனான் இந்த ஒப்பந்தத்திற்குள் வரவில்லை என்று கூறினாலும் பிராந்தியத்தில் பதற்றத்தை குறைக்க இந்த இடைநிறுத்தம் கட்டாயம் தேவை என்று கருதப்படுகிறது. அதேபோல் போர் நிறுத்தம் என்பது இஸ்ரேலுக்கும் லெபனான் அரசுக்கும் இடையிலான நேரடி பேச்சுவார்த்தையின் மூலம் நடக்க வேண்டும் என்பதில் லெபனான் அரசாங்கம் உறுதியாக இருக்கிறது. அடுத்த வாரம் வாஷிங்டனில் இஸ்ரேல் மற்றும் லெபனான் தூதர்கள் நேரடியாக சந்திக்க உள்ளனர். இதற்கான முன்னேற்பாடுகளை இரு நாடுகளும் மேற்கொண்டு வருகின்றன. இதற்கிடையில் இஸ்ரேலின் தூதர் எசிஎல் லீடர் லெபனானுடன் அமைதி ஒப்பந்தத்திற்கு தயார் என்றும், ஆனால் ஹிஸ்புல்லா போன்ற அமைப்போடு போர் நிறுத்தம் குறித்து பேச முடியாது என்றும் தனது நிலைப்பாட்டை தெளிவாக கூறியுள்ளார். தற்போது இந்த இடைநிறுத்த கோரிக்கையை இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு பரிசீலித்து வருகிறார். இந்த இடைநிறுத்தத்தை நெதன்யாகு ஏற்றுக்கொள்வாரா அல்லது இஸ்ரேலின் தாக்குதல் தொடர்ந்து நீடிக்குமா என்பது இன்னும் சில நாட்களில் தெரிந்துவிடும். இந்த பேச்சுவார்த்தைகள் ஒரு சுமூகமான அமைதிக்கு வழிவகுக்குமா அல்லது லெபனானில் போர் பதற்றம் மீண்டும் அதிகரிக்குமா என்பதை உலகமே மிகுந்த எதிர்பார்ப்புடன் உற்று நோக்கிக் கொண்டிருக்கிறது. உங்கள் சத்யாவின் தமிழ் புத்தாண்டு சூப்பர் ஆஃபர்